கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய தொடர் போதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது 1000 வருட அரசாட்சி என்கிற விஷயம். அநேகருக்கு இன்றைக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. மக்கள் அதை பெரிதாக நம்புறது கிடையாது. சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது 1000 வருட அரசாட்சி என்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் உண்டு. நாம் எல்லாவற்றையும் பல விஷயங்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் ஒன்று விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து வருவார். அதற்கு பிறகு தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதற்கு பிறகு அவர் வருவார். அதிலிருந்து அவர் ஆட்சி செய்வார். நாம் 1000 வருடம் அரசாட்சி செய்வோம். அந்த 1000 வருட அரசாட்சியைத்தான் கூடார பண்டிகை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதில் நமக்கு யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு மக்களுக்கு ரொம்ப காலத்திற்கு முன்னாகவே மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பரலோகம் நரகம் என்கிறதான அந்த நம்பிக்கையெல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள், இழந்து விட்டார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்பதாக. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இறையியல் கல்லூரிகள். இறையியல் கல்லூரிகளிலே போதிக்கப்படுகிற, அதாவது போதிக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவர்கள் அதை ஒரு பணி மாதிரி செய்கிறார்கள். அது ஒரு ஜாப். அது இறையியல் கல்லூரியில் போதிப்பது அவர்கள் அதை ஊழியமாக செய்வது கிடையாது. அது அவர்களுக்கு ஒரு பணி. அதில் மாதம் எனக்கு வருமானம் வருகிறது என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் இவர்கள் சில விஷயங்களின் மேல் நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு அந்த வேதாகமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிவு சார்ந்து இவர்கள் அப்ரோச் பண்ணுறதுனால, நாலேஜ் பேஸாக அதை அப்ரோச் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன சொல்லி விடுவார்கள் சொன்னால், இதெல்லாம் கட்டுக்கதை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை எல்லாம் சும்மா ஒரு மித்து தான். அது பெருசாக நம்ம அதை போட்டு அதற்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதையெல்லாம் இறையியல் கல்லூரிகளில் போதிக்கப்படுகிறபடினா அதை படிக்கிற மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதோடு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் லைப்ரரியில் நிறைய வைத்திருப்பார்கள். இவர்கள் போய் அதையெல்லாம் உட்கார்ந்து எடுத்து படிப்பார்கள். படித்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருச்சபைக்கு ஊழியம் செய்ய வரும்பொழுது இவர்களுக்கு சபைக்கு சொல்லுகிறதற்கு என்று சொல்லுகிற அந்த செய்தி இவர்களிடத்தில் எதுவும் இருக்காது. ஆகினால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஸ்டோரியை சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்கான அந்த காரியங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார்கள். நகைச்சுவைகளை சொல்லி மக்களை அந்த மாதிரி ஒரு காரியங்களில் வழி நடத்துவார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை நம்ம பேசணும். உன்னால் முடியும், யூ கேன் டூ இட், நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய், அது இதுங்கிறத மாதிரி இந்த மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குற மாதிரி போயிட்டாங்க. இப்போ மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உண்மையாகவே முடிவு என்று ஒன்று உண்டு. அந்த முடிவிலே பரலோகம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு என்கிறதான விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறதுக்கு மக்கள் இருக்காங்களான்னு நீங்கள் தேடி பாருங்க பார்க்கலாம். யாராவது பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். இந்த பூலோகத்திலே நாம் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்வது, இந்த பூலோகத்தில் நாம் எப்படி செழிப்பாய் வாழ்வது என்கிற விஷயங்களை சொல்லுவதற்குத்தான் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்பதற்கு இன்னும் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. ஆனால் மனிதன் முடியும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நரகம் என்று ஒன்று உண்டு, பரலோகம் என்ற ஒன்று உண்டு. நாம் மணவாட்டிகள், நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக மாறப்போகிறோம். அவர் மணவாளன். ஆகினால இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்கிறதான சொல்லுகிற விஷயங்களை சொல்லுவதற்கும் பிரியப்படுவது கிடையாது மக்கள். அடுத்தபடியாக அதை கேட்பதற்கும் என்ன இல்லை, மக்களுக்கு பிரியமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை
நாம் சற்று சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு முடிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது பல மாதங்களாக நாம் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தை. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னும் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் இந்த 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதாவது நம்முடைய அறிவிற்கு எட்டாத விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், யோவான் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பார்க்கிறார், ஒயிட் த்ரோன். அப்போ அதன் மேலே, இந்த சிங்காசனத்தின் மேலே ஒருவர் உட்கார்ந்திருப்பதையும் அவர் பார்க்கிறார். அடுத்தது அவர் பார்க்கிற காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு முன்பாக பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க பூமியும் வானமும் அகன்று போய்விட்டது. அப்ப என்ன மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெள்ளை சிங்காசனம் ஒன்று மட்டும் தெரிகிறது. அதிலே ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்திற்கு முன்பாக, அதாவது அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே பூமியும் வானமும் அகன்று போய்விட்டன, அவைகளுக்கு அங்கே இடம் இல்லை. எப்படி இருக்கும்? கற்பனை பண்ண முடியுதா? நம்மளால கற்பனையே பண்ண முடியல. அடுத்தது பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கியூ இருக்கு. அந்த கியூல பூமி உண்டான நாள் முதல் யாரெல்லாம் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாருமே அந்த கியூல நின்றுட்டு இருக்காங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி பார்ப்போம்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு மக்கள் எப்படி திரள் கூட்டமா இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இது ஒரு கோர்ட் ரூம். ஆக்சுவலா இது ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு இடம். இந்த நியாய தீர்ப்பு செய்கிற இடம் என்று சொல்லும் பொழுது அது எங்கே எப்படி இருக்கிறது என்று சொல்லி விளக்க முடியாது, விவரிக்க முடியாது. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓகே, நியாய தீர்ப்பு செய்கிற இடம் சொன்னா எருசலேம் ஒன்று இருக்கிறது. எருசலேம்ல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. மக்கள் கியூல நிக்கிறாங்க. எங்கிருந்து நிற்பாங்க? ஜப்பான் இருந்து நிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இது அதற்கு வழியே இல்லையே. யோசித்து பாருங்கள். பூமி இல்லை, வானமும் இல்லை. எது மட்டும்தான் இருக்கிறதா? சிங்காசனம் மட்டும் இருக்கிறது. ஒரே ஒருவர் அதில் வீற்றிருக்கிறார். ஒரு பெரிய லாங் கியூ நின்று கொண்டிருக்கிறது. எங்க நிற்கிறாங்க தெரியாது. எதிலே நின்று கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு நிற்பதற்கான ஆதாரம் எது? ஏதாவது தரை இருக்கா, பூமி இருக்கா? தெரியாது நமக்கு. இது ஒரு பிரத்யேகமான கோர்ட் ரூம், அதாவது நியாய தீர்ப்பு சொல்லுகிற பிரத்யேகமான ஒரு இடம் என்பது மட்டும்தான் நம்மால இப்பொழுது சொல்ல முடியும். இது எங்கே, எப்படி என்கிற விஷயத்தை நம்மால் விவரிக்க முடியாது. கோர்ட் ரூம்னு என்ன சொன்னாங்க? அந்த நீதிமன்றம் தான் இது. இப்போ பொதுவா நீதிமன்றம்னா யாரெல்லாம் இருப்பா? நியாயாதிபதி இருப்பார். அடுத்தது குமஸ்தா இருப்பார், எழுதி கொண்டிருப்பார். அடுத்தது வக்கீல்கள் இருப்பாங்க. வெரி குட். அதாவது வாதம் செய்வதற்காக யார் இருப்பா? வக்கீல்கள் இருப்பார்கள்.
இந்த என்னுடைய கட்சிக்காரர் என்று சொல்லி வாதிடுவதற்கு ஒரு வக்கீலும், ஆப்போசிட் கட்சிக்காரருக்கு வாதிடுவதற்கு இன்னொரு வக்கீலும் இருப்பார்கள். அப்புறம் வேற யார் இருப்பா? சாட்சிகள் இருப்பார்கள், அக்யூஸ்ட் இருப்பா, குற்றவாளிகள் இருப்பார்கள் இல்லையா? ஆனா இந்த கோர்ட் ரூம்ல நியாயாதிபதி ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார், அடுத்தது மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த கோர்ட் ரூம்குள்ள யாரெல்லாம் இல்லை? சாட்சிகள் கிடையாது, அக்யூஸ்ட் நம்ம தானே அக்யூஸ்ட், நம்ம தானே குற்றவாளிகள், நம்மளே தானே நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறாங்க, நம்ம மக்கள் தான் இருக்கணும். சாட்சிகள் கிடையாது, அடுத்தது வக்கீல்கள், வாதிடுவதற்கான வக்கீல்கள் கிடையாது, எழுத்து குமாஸ்தாக்கள் யாருமே கிடையாது. அப்போ இயேசுவே எல்லாமே அவராக இருக்கிறார், அவருக்கு சாட்சிகள் தேவையில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த நம்ம இருக்கிற ஜட்ஜுக்கு சாட்சிகள் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டா அவருக்கு எல்லாமே எதுவுமே தெரியாது. அவர் நேராக வீட்டிலிருந்து கார்ல வருவார், கார்ல இருந்து நேராக எங்க உட்கார்ந்துருப்பார், அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பறக்கா இருப்பார். இவன் குற்றம் செஞ்சு விட்டான், இவன் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே, தம்பி நீ கொலை செஞ்சேன்னு கேட்டான், அவன் கொலை செஞ்ச ஆமான்னு சொல்லுவான். இல்லைங்க சார், நான் அப்படி பண்ணேங்க சார், இப்படி பண்ணேங்க சார்மா. அப்போ இவன் கொலை செய்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் 2 பேர் பார்க்குறான், இப்போ நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டும்போது, ஆமாம் சார் இவன் கத்தி எடுத்தான் சார், அந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து இப்படி உருவினான் சார், அப்படி உருவும் பொழுது நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்க்கும் பொழுது இந்த ரைட் சைட்லேருந்து எடுத்த கத்தியை என்ன பண்ணான் சார், திடீர்னு லெஃப்ட் கைக்கு மாற்றினான் சார், மாற்றி இப்படி போய் பின்னால் இருந்து அவனை கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சி இப்படி குத்துனான் சார். அப்பா என்ன விளக்கமா பார்த்துருக்கான் பாரு. ரைட் சைடு ஒரு கத்தி எடுத்து அதை லெஃப்ட் சைடு கைக்கு மாற்றி அவனை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்து பின்னால் குத்துனான் சார். சாட்சி நம்ம நியாயாதிபதிக்கு இந்த சாட்சி தேவையில்லை. என்ன காரணம்? சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். சர்வவியாபி, எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர். அடுத்தது, இவன் குற்றவாளி இல்லை என்று வாதிடுவதற்கும் அவருக்கு ஒரு வக்கீல் தேவையில்லை. இவன் குற்றவாளியா இல்லையா என்பதும் யாருக்கு தெரியும்? அவருக்கே தெரியும். ஆகினால இது ஒரு வித்தியாசமான ஒரு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் யார் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சர்வத்தையும் நியாயம் தீர்க்கிற, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நியாயாதிபதியாகி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்ப இந்த புஸ்தகம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு செய்த ஒரு தீமைக்கு நாளைக்கு ஏதாவது நன்மை செய்துட்டா பரிகாரம் கிடைச்சிடும் நினைக்கிறாங்க மக்கள். அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அடுத்தது இவர்கள் என்ன அடுத்தது நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த புஸ்தகத்தில் போய் பார்க்கும் பொழுது இப்போ என் பேர் எழுதப்பட்டிருக்குது, என் பேரில் நான் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் என்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும், எவ்வளவு தீமைகளை செய்திருக்கிறேன் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஒருவேளை நான் செய்த நன்மைகள் ஒரு 60% இருக்குது, அப்போ நான் செய்த தீமைகள் 40% இருக்குதுன்னு சொன்னால் நான் பாஸ் பண்ணிடுவேன், அதை ஆண்டவர் விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை தீமைகள் 60% இருந்து நன்மைகள் 40% இருக்கும் பொழுது அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கதையே நடக்காது. இதுதான் மக்களுடைய ஒரு தவறான எண்ணம். மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், முற்றிலுமாக கழுவப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக முழுமையாக அவர்கள் நிற்க வேண்டும். இப்போ உலக பிரகாரமாக ஒரு ஜட்ஜிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த ஜட்ஜு அவனை கேள்வி கேட்கிறார். இவன் ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது என்ன ப்ரெசன்ட் பண்ணுறாங்க? இவன் சட்டத்தை மீறி விட்டான் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை அவனை குற்றம் என்று சொல்லி, சட்டத்தை மீறினான் என்று சொல்லி நியாயாதிபதி ஜட்ஜு முன்பாக நிறுத்தும் பொழுது எந்த ஜட்ஜும் என்ன கேட்க மாட்டாருன்னு சொன்னால், இவன் எத்தனை சட்டங்களை கடைபிடித்திருக்கிறான் இதுவரை அப்படின்னு கேட்பாரா? இதுவரை எத்தனை சட்டங்களை சரியாக கடைபிடித்திருக்கிறான். அப்போ ஒரு போலீஸ்காரன் பிடிக்கிறான்னு வைத்துக்கோங்க, இதில் டிராஃபிக்கில் எதுக்காக பிடிக்கிறான் போலீஸ்காரன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டியவன் நீ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டப்பா பார், என்னுடைய கேமரா உன்னை பதிவு பண்ணியிருக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ வந்திருக்கணும், 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ வந்திருக்கணும், ஆனால் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கிற, ஆகினாலும் உன்னை கோர்ட்டில் கொண்டு போய் விடுறேன், நீ ஜட்ஜ் என்ன சொல்கிறாரோ அதை நீ கேட்கணும்னு சொல்லும் பொழுது
இவன் போலீஸ்காரன்ட்ட திரும்ப பேசுறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். சார், நான் இதுல ஒரு 50 கிலோமீட்டர் நான் கடந்து வரும் பொழுது 5 சிக்னல் இருந்தது. எந்த சிக்னலையுமே நான் மீறல சார். எல்லா சிவப்பு விளக்கு எரியும் பொழுது நான் நின்று இருக்கிறேன். பச்சை விளக்கு எரியும் பொழுது மட்டும்தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். எதையுமே நான் மீறவே இல்லை. 5 சிக்னல்கள் நான் சரியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் வாதிட்டான் என்று சொன்னால், யாருடைய செவிகளில் ஏறும் 5 சிக்னல் நீ கரெக்டாக தான் வந்திருக்கிற, ஆகினால 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டியவனுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு உனக்கு பர்மிஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த ஜட்ஜாவது இவன் சட்டத்தை மீறிவிட்டான் என்று சொல்லி ஒரு குற்றம் செய்ததற்காக அவனை கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நியாயாதிபதி கேட்பாரா? இவன் ஒரு குற்றத்தை செய்து விட்டான், ஒரு சட்டத்தை மீறி விட்டான், எத்தனை சட்டங்களை இதுவரை சரியாய் கடைபிடித்திருக்கிறான் சொல்லுங்கன்னு கேட்டா எந்த நியாயாதிபதி கேட்பார்? நீங்கள் நூற்றுக்கணக்கான சட்டங்களை சரியாய் கடைபிடித்திருந்தோம், ஒரே ஒரு சட்டத்தை மீறினாலும் உங்களுக்கு பேர் என்னது? குற்றவாளி. இப்ப அதனாலதான் இந்த புஸ்தகங்கள் திறக்கும் பொழுது அதிலே ஒரு புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிரதானமான தேவை என்ன என்றால், நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நமக்கான புஸ்தகம் ஒன்று திறக்கப்படும். அவ்வாறு திறக்கப்படும் பொழுது நம்முடைய கிரியைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் பரலோகம் கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 70% நன்மைகள் செஞ்சிருக்காங்க, நற்கிரியைகள் செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த 70% நற்கிரியில் என்னெல்லாம் வந்துருச்சு? திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அக்கிரமம் பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன பண்ணிடுறான்? கோயிலுக்கு வந்துடுறான். ஓகே, இப்போ இது யார் ஏற்றுக்குவான்னு சொன்னால் பாஸ்டர் ஏற்றுக்குவார். பிரதர் விடுங்க பிரதர், அதான் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏதோ அங்கங்கே பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறான்னு ஒழுங்கா அதோட விட்டுற வேண்டியதானே. கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான். என்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான்? இது மனிதர்களுடைய எண்ணம். மனிதர்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, சரிப்பா அவன் அவ்வளோ தப்பு பண்ணுறான், ஆனால் எவ்வளோ விஷயங்கள் அவன் நன்மை பண்ணுறான்னு பார்த்தியா நீயே அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோ அல்லது ஒரு மினிஸ்டரோ லஞ்சம் வாங்குறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு பக்கம் வாங்குறான், ஆனால் இன்னொரு பக்கம் எவ்வளோ செய்கிறான் பார்த்தீங்களா நீங்கள்? நல்லா செஞ்சுருக்கான் பாருங்க, ரோடெல்லாம் போட்டிருக்கான், ரோடு தோணுனா கூட குழி ஆக மாட்டேங்குது இல்லையா? அந்த அப்படியெல்லாம் அழகா ரோடு போட்டிருக்காரு பாரு, எல்லாம் காங்கிரீட்ல போட்டிருக்கிறாரு, மக்களுக்கு பாருங்க வீடு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் வாங்குறாரு, ஆனா செய்யறாருல்ல, அதை பாராட்டணும்ல நம்ம. ஆனா தேவன் அதை அப்படி பாராட்டுகிற தேவன் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை ஒத்து போகிற தேவன் அல்ல, காம்ப்ரமைஸுக்கு போற தேவன் அல்ல இல்லையா? நம்ம பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, என்ன குறும்பு பண்ணுறான் ஆனால் படிச்சிடறான்ல, விட்டுருங்க, அந்த குறும்பு இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம். நம்மளால அதை ஒத்துக்குவாங்க. குறும்பு பண்ணுறாலும் படிக்கிறான்ல, ஆமாம், அப்போ என்ன பண்ணுறது? அந்த குறும்பு இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம், அதை விட்டுறணும். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒத்துக்கிறது இல்லை. நீ வந்து படிக்கலையாங்கிறது ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது, நீ குறும்பு பண்ணாமல் இருப்பா, அதுதான் ஆண்டவருக்கு. இப்படி நாம் சில விஷயங்களை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமோ அந்த கண்ணோட்டத்தோடு தான் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான நன்மைகளும் ஒரு சில சிறிய தவறுகளும். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு சில சிறிய தவறுகளை மக்கள் பொறுத்துக்கணும், விட்டுறணும், அதை பற்றி கண்டுக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படிதான் இன்றைக்கு மக்கள். அதாவது வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க, அப்போ நல்ல ஊழியம் பண்ணுறாரு, ஆனால் பாரு இப்படி ஒரு சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணுறாரு, அப்போது அதை விட்டு இப்போ அதை ஏன் பார்க்குற நீ? அந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும், எவ்வளவு நிறைகள் இருக்கிறது அதை பார் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க நீங்கள் ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டான்னு சொல்லி? இப்போ ஆண்டவரே அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம அடுத்தவர்கள் செய்கிற சிறிய குறைகளை நாம் பார்த்து, அடுத்தது அவர்கள் செய்கிற பெரிய நன்மைகளை பார்த்து அவர்களை நாம் பின்பற்றுறோமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. இது அடுத்தவர்களுக்காக சொல்லுகிற விஷயம் இல்லை, இது நமக்காக எனக்காக சொல்லி கொண்டிருக்கிற விஷயம்.
நான் செய்யும் சில சிறிய காரியங்களை கூட ஆண்டவர் தவறான காரியங்களை ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது. ஆமென். அப்போ எந்த நியாயாதிபதியும் என்ன கேட்க மாட்டார்? எத்தனை சட்டங்களை இவன் மீறினான் என்கிற கேள்விதான் வைக்கப்படுமே தவிர, எத்தனை சட்டங்கள் இவனால் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் எந்த நியாயாதிபதியும் என்ன செய்ய மாட்டார்? கேட்கவே மாட்டார். உங்களால் எத்தனை சட்டங்கள், எத்தனை தேவனுடைய பிரமாணங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்விக்கு பதிலாக, உங்களால் எத்தனை தேவனுடைய பிரமாணங்கள் மீறப்பட்டிருக்கின்றன என்கிற கேள்விக்குத்தான் அங்கே பதில் கண்டுபிடிப்பார்களே தவிர, நீங்கள் எவ்வளவோ செய்தும் ஒன்றில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்களா கூட ஃபெயில் தான். அதாவது நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 வாங்கினா பாஸ், இல்லை 40 வாங்கினா பாஸ் ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அதற்கப்புறம் 60 வாங்கினா ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா? 60 ஃபஸ்ட் கிளாஸ், 80 டிஸ்டிங்ஷனா? 80 வந்து டிஸ்டிங்ஷன். எது அவுட்ஸ்டாண்டிங்? 90 மேலே போனால் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் சென்டம்ங்கும் பொழுது 100 வாங்கினா சென்டம். இப்போ இந்த கிரேட் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் என்ன தெரியுங்களா? 99 வாங்கினாலும் ஃபெயில், 100 வாங்கினா தான் பாஸ். 99 ஃபெயில்னா எப்படி இருக்கும்? இதில் போய் டிஸ்டிங்ஷனுக்கு ஆமாம், டிஸ்டிங்ஷனும் கிடையாது, அதற்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒன்றா ஃபெயிலு இல்லாட்டி பாஸ். ஃபெயில் எவ்வளோங்க மார்க்கு? 99. பாஸ் எவ்வளோ? 100. ஆமாம், இதுதான் பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4+3 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 எழுதணும். 6.5 எழுதி வச்சு ஆனால் அறதானப்பா விட்டுட்டான், என்ன போகுது, அதுக்கு போய் ஒரு மார்க் போடக்கூடாதா? 4 3 எத்தனை? 7. இவன் எவ்வளோ எழுதியிருக்கிறான்? 6 எழுதியிருக்கான், அறதானே? கரெக்ட், கணக்கு கரெக்ட் ஆகுமா? சரி, 10 மார்க்குங்க. 4 3 7 கரெக்டாக எழுதுனா 10 மார்க். 4 3 6 எழுதிட்டான், எத்தனை மார்க் கொடுக்கலாம்? எத்தனை மார்க் கொடுக்கலாம் சொல்லுங்க? சொல்லுங்க. எப்படி 8 மார்க் கொடுப்பீங்க நீங்க? நீங்க கொடுத்தா 10 மார்க் கொடுக்கணும், இல்லாட்டி 0 தான் கொடுக்கணும். நம்ம கணக்கு வேணா அப்படி சொல்லலாம். 4 3 7 எழுதுனீங்கன்னா 10 மார்க். 6 எழுதிட்டான், ஒரு 9 மார்க் கொடுத்துடலாமே. கொடுக்க முடியுமா? இதுதாங்க தேவனுடைய கணக்கு. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதிலே சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 14வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரணமும் பாதாளமும் என்று சொல்லுகிற இடத்துல தான் யாரை கொண்டு போய் போடுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிசாசு அங்கதான் உள்ளே வைக்கப்படுகிறான். மரணமும் பாதாளமும் என்கிறதான் இடத்திலே தான் பிசாசு வைக்கப்படுகிறான். அடுத்தது நியாயத்தீர்ப்படைகிறவர்கள் எங்கே போடப்படுகிறார்கள் என்று சொன்னால், மரணமும் பாதாளமும் என்கிறதான் இடத்திலே போடப்படுகிறார்கள். இந்த மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்படுகிறது என்று சொன்னால், அக்கினி கடலிலே தள்ளப்படுகின்றன. அக்கினி கடல் என்று சொல்வதைத்தான் நரகம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நரகம். அப்பொழுது அதை சொல்லும் பொழுது இது 2ஆம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நரகத்திற்கு போவது 2ஆம் மரணம், பரலோகத்திற்கு போவது என்பது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அங்கே நாம் சரீரப்பிரகாரமாக நாம் சந்திக்கிற அந்த மரணம் 1ஆம் மரணம். இதிலே நாம் எங்கிலிருந்து யாரிடத்திலிருந்தெல்லாம் வேறுபடுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய மக்கள், இந்த சமூகம், சமுதாயத்திலிருந்து நாம் வேறுபடுத்தப்படுகிறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 2ஆம் மரணம் என்கிறதான மரணத்தை சந்திக்கும் பொழுது நாம் யாரிடத்திலிருந்து வேறுபடுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய மணவாளனிடத்திலிருந்து நாம் வேறுபடுத்தப்படுகிறோம். ஆகினால நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய ரூல் புக் பைபிள் வேதாகமத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் வேண்டும், ஒரு திட்டத்தை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். நான் வாழ்ந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வேன். கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல நம்பணும். யாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பயம் இருக்குன்னா,
யார் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தரை பற்றிய பயம் அவர்களுக்கு இருக்கும். மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன விட்டு போச்சுன்னா பயம் விட்டு போச்சு. இன்னும் பிரசங்கிமார்கள் என்ன சொல்லி பழக்கிறாங்க, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்றாருல்ல. ஆனா அதே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் நான். 128 சங்கீதத்தை வாசித்தார் ஒரு ஊழியர். வாசிட்டு என்ன சொன்னார்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோன் பாக்கியவான். எனக்கு அந்த பயந்துங்கிற வார்த்தையில உடன்பாடு இல்லை, ஆகியனால நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துங்கிற வார்த்தையை நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க பார்க்கலாம். நம்ம ஏன் பயப்படணும் அவருக்கு அப்படின்னு கேட்கிறார். இதே கேள்விங்க, நம்ம ஏன் அவருக்கு பயப்படணும்? பயமே வேண்டியதில்லை, அவர் நம்ம அப்பா, அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தா போதும், பயமே வேண்டியதில்லை அப்படிங்கிறார். ஸோ இன்றைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை விட்டு வெளியே இழுப்பதற்கான காரியங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதே தவிர இல்லை, வேதாகமத்தை படி, வேதாகமத்திற்கு 100% நீ கீழ்ப்படி. வேதாகமம் என்பது கட்டுக்கதை கிடையாதது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ முடியாது, அந்த வார்த்தையை மாற்றவும் முடியாது. அந்த வார்த்தையை மாற்றுவதற்கு யாருக்குமே இந்த பூலோகத்தில் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் படித்தவன், அவன் படிக்காதவன், அவன் பாஸ்டர், அவன் பிஷப்பு, அவர் பெரிய ஊழியக்காரரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆர்டர்ல நிற்பாங்க எல்லாருமே. எந்த ஆர்டர்ல? பர்த் ஆர்டர்ல நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும். டேட் ஆஃப் பர்த் தகுந்த மாதிரி அந்த லைன்ல எல்லாரும் நின்று இருப்பாங்கன்னு தான் நான் கற்பனை பண்றேன். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அதுதான். அப்போ நமக்கு முன்னால ஒரு கூட்டம் நிற்கும், அப்புறம் நமக்கு பின்னாலையும் ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கும். இங்கிருந்து நீங்க தள்ளி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை ஒரு பெரிய பிஷப் கூட நின்று இருப்பார் அந்த இடத்துல, இல்லையா? வழியே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் பின்னாலையெல்லாம் நீங்க தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய 1,00,000 பேருக்கு பிரசங்கம் பண்ண ஊழியக்காரெல்லாம் அதில் நின்று இருப்பார். போப் நிற்பாரு, 1,00,000 பேருக்கு முன்னால பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர் நிற்பார். அந்த 1,00,000 பேர் பிரசங்கம் பண்ண 1,00,000 பேருக்கு பிரசங்கம் பண்ண அந்த ஊழியக்காரர் நின்று கொண்டிருப்பார். அவருக்கு பக்கத்துல, அவருக்கு முன்னால யார் நிற்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு கற்பனை, இயேசுநாதர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாலவா உனக்காக நான் ஜெபம் பண்றேன், உன்னோட வியாதி நீங்கிறதுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லும்போது ஒருத்தர் ஓடி முன்னால் நின்று ஜெபம் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு முன்னாலே நின்றுட்டு இருப்பார். அப்புறம் பார்ப்பார், ஐயா நீங்க தானே எனக்கு ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்பார். ஆமா, உனக்கு நான் தான் ஜெபம் பண்ணேன். அப்ப நீங்களும் லைன் தானா? ஆமா அப்பா, எல்லாருமே லைன் தான், உங்களுக்கு வேற வழியே கிடையாது, எல்லாருமே இங்க தான், இதே கியூல தான். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியாதுப்பா, ஆண்டவருக்கு தான் தெரியும் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி. உனக்கு என்ன கிடைக்கும்? ஐயா நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடந்திருக்கிறேன், நிச்சயமா ஆண்டவர் எனக்கு பரலோகம் கொடுப்பார், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்லுவார், நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன்ப்பா, ஏதோ ஜோப் பண்ண எல்லாம் பண்ணோம், ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. நியாய தீர்ப்பு சிங்காசனத்திற்கு முன்பாக போகும்பொழுது தான், என்னுடைய புஸ்தகம் திறக்கப்படும் பொழுதுதான் அதில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நம்ம போய் புஸ்தகத்தை என்ன செய்ய முடியாது, நைட்டாக லஞ்சம் கொடுத்து வாங்கி அதில் ஏதாவது மாற்றி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் அவர் மூலமாக எழுதப்பட்ட விஷயங்கள். அது பண்ண அதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள். நோ நீட் டு டைப், யாரும் டைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, யாரும் எழுத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கார்டட். இது எங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது? காற்றுல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, இயற்கையில ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாரும் எதையும் மாற்ற முடியாது, எதையும் பிரிக்க முடியாது, எதையும் மாற்றி எழுத முடியாது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு நிர்பந்தமான விஷயத்தை 15வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நான் அக்கினி கடலில் தள்ளப்பட மாட்டேன் என்கிற ஒரு மேலான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து தான் அந்த நம்பிக்கை காரணம். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். என்னை பார் என்று சொல்லி சொன்னார்.
அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காகவே கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்திலே வாழ்நாளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு மணி நேரமாகட்டும், அல்லது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாகட்டும், அல்லது ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறையாகட்டும், அல்லது எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார், கிறிஸ்துவினுடைய புண்ணியமான பரிசுத்தமான இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான வாயின் அறிக்கை. இதை கேட்கும் பொழுதுதான் பிசாசு ஓடுவான். பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை என்பது அவனுக்கு புரியும். எப்பொழுது அவனுக்கு புரியும் ஏற்கனவே. ஆனா நம்மளுடைய அறிக்கையை அவன் கேட்கணும்ல. வாயின் அறிக்கையும் இருதயத்தின் விசுவாசமும் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்கிறது? ரட்சிப்பை ஏற்படுத்துகிறது, மீட்பை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினால நம் வாயிலே அறிக்கை செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? அதாவது இந்த வாயின் அறிக்கைக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த சடங்காச்சாரமான நிகழ்வுகளில் நாம் பங்கெடுக்கிறோம். அந்த சடங்காச்சாரமான நிகழ்வுகளை முக்கியப்படுத்துகிறார்களே ஒழிய, அந்த நிகழ்விலே நாம் செய்ய வேண்டிய அறிக்கைக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க. ஏதோ ஞானஸ்நானம் என்று சொன்ன உடனே மக்களுக்கு பலவிதமான விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக ஒரு 3 நாள் உபவாசம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லதா கெட்டதா என்ன கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது. ஒரு சரீரம் ஒத்துழைக்கிறவனுக்கு நல்லவனா இருக்கும், சரீரம் ஒத்துழைக்கிறதுக்கு அது கெட்டதா தான் இருக்கும். ஒரு 3 நாள் உபவாசம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவரும் ஏதோ ஒரு 3 நாள் உபவாசம் எடுத்துட்டு வந்துடுவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா பலவிதமான உபதேசங்களை அவர்கள் கொடுப்பார்கள். அது சபைக்கு சபை வேறுபடுகிறது என்பது நமக்கு தெரியும். வெள்ளை கட்டுறதுலேருந்து, நகை கலட்டுவதிலிருந்து, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கணும், நீ ஒழுங்காக எப்படியெல்லாம் ஆலய ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்கிறதான காரியங்கள் இருந்து ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஞானஸ்நானம் என்கிறதான அந்த விஷயத்தினுடைய மிக முக்கியமான காரியமே என்னவென்று சொன்னால், தேவனோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அந்த உடன்படிக்கையில ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் தான் உடன்படிக்கை என்கிற விஷயத்தை மக்கள் மனதில் பதிய வைத்து, இவன் ஞானஸ்நானம் எடுக்கிற சூழ்நிலையில எடுப்பதற்கு முன்பும் எடுக்கும் பொழுதும் எடுத்த பிறகும் அவன் எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நான் நீதிமான் ஆக்கப்பட்டபடியினால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய பெயர் நீதிமான் என்கிற பெயர் எனக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு சடங்கு இருக்கிறது திருச்சபைக்குள்ளாக வரும் பொழுது, நற்கருணை அப்படிங்கிற ஒரு சடங்கு, கர்த்தருடைய பந்தி. அதற்கும் ஏகப்பட்ட விளக்கங்கள், அதற்கும் ஏகப்பட்ட உபதேசங்கள், அதற்கும் ஏகப்பட்ட போதனைகள், அதற்கும் ஏகப்பட்ட பாரம்பரியங்கள். கடைசியில் அவன் எதை மறந்துடுவான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதுக்கு அப்படிங்கிறதே மறந்துடுவான் இல்லையா? அதற்கு நீ எப்படி வரணும், எப்போ வந்திருக்கணும், நீ எப்படி உட்காரணும், எந்த மாதிரி நீ முழங்கால் போடணும், அது எப்படி கையில வாங்கணும், அப்ப எப்ப சாப்பிடணும், நீ சாப்பிடும்பொழுது சிலர்லாம் சொல்றாங்க அது இயேசுவினுடைய சரீரம் ஆகினால் இதில் படக்கூடாது, பல்லுல படக்கூடாது, அப்படிலாம் சொல்லி ஒரு போதனைலாம் இருக்குது. அதனால அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நாக்குல வச்சு அவன் அந்த நாக்குக்குள்ளேயே அதை வைத்து எப்படியாகிலும் அதை முழுங்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பல்லுகளில் பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்கு வேற வாயில வேற அடிச்சுக்குவாங்க. ஐயோ இயேசுநாதர் நான் மின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி வேற அது வேற அடிச்சு, அப்படிலாம் பல போதனைகள் இருக்கிறது. ஆனால் அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரமும் கிறிஸ்துவனுடைய ரத்தமும் எனக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார். கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் நீதிமான் என்கிறதான பெயர் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்கிறதான விஷயத்தை தான் அறிக்கை செய்கிறோம். ஸோ சபையில் நடைபெறுகிற சடங்காச்சாரங்கள் இன்றைக்கு சபையினுடைய பாரம்பரியங்களாக சடங்காச்சாரங்களாக கடைபிடிக்கப்படுகிறதே ஒழிய மக்கள் மனதிலே பதிய வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு பதியாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயம். ஆகினால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி என்னவென்று கேட்டால், ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. சிலருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு பிடிக்காது. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னா
அது நம்ம கேஸ் வாய்தா வராமல் இருந்தாலே நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்? அவன் குற்றவாளியாச்சே. அப்ப நிரபராதி எதை யோசிப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும், அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, நமக்கு நியாய தீர்ப்பு கிடைக்குங்கிறத அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பான். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மக்கள்? என்றைக்கு இந்த வெள்ளை சிங்காசனம் என்கிறதான ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறதோ அதை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அப்படி ஒரு நியாய தீர்ப்பு என்கிறதான அந்த விஷயம் வரும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய மனதில் உறுதியோடு நான் சொல்லுகிறேன். ஆகினால எனக்கு கிடைக்கப் போவது பரலோகம், எனக்கு கிடைக்கப் போவது நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஒரே வழி கிறிஸ்து. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கும் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக பரிந்து பேசுவார். கடைசியில யாரா அந்த நியாய தீர்ப்பு செய்யற அந்த வெள்ளை சிங்காசனத்துல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தா எனக்காக மரித்தவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எனக்காக வாதிட்டவர், எனக்காக பிதாவினுடைய வலது பாசத்துல பரிந்து பேசினவர். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்கள். ஒரு லாயர், அதாவது கைதேர்ந்த ஒரு லாயர். கைதேர்ந்தவர்னா அவரை வெல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வாத திறமை உடைய ஒருவர். அவருக்கு ஒரு மகன். அவன் பல தவறுகள் பண்ணிடுவான். ஒவ்வொரு முறையும் தவறு பண்ணும்போது கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது இவர் என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா, எப்படியாகிலும் இவருடைய வாத திறமையில் இவர் என்ன செஞ்சிருவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பையனை அதிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். ஆகையினால இவனுக்கு என்ன ஒரு எண்ணம்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அப்பா இருக்கார் லாயர், அவருடைய வாத திறமையினால எப்படியாகிலும் என்னை வெளியே கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக இருந்தான். ஒரு நாள் என்ன நடந்தது, இந்த லாயருக்கு இந்த லாயர் என்னவா மாறிட்டாரு, ஜட்ஜா மாறிட்டார். இப்போ இவன் தவறு பண்ணிட்டான். இவன் என்ன யோசிச்சான், எங்க அப்பா லாயரா இருக்கும் பொழுதே என்னை விடுதலை ஆக்கினார், இப்ப எங்க அப்பா ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கார், ஆகினால நிச்சயம் எனக்கு விடுதலைன்னு நினைச்சு போனான். அப்போ இவன் தவறு செய்து விட்டான் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் இவன் மேல் குற்றம் சாட்டும் பொழுது அந்த நியாய தீர்ப்பின் சீட்டில் உட்கார்ந்துட்டு அவரால் அவருடைய மகனை விடுதலையாக்க முடியவில்லை. அவர் என்ன செஞ்சான்னு சொன்னா, நீ குற்றவாளி என்கிற தீர்ப்பைத்தான் அந்த நியாயாதிபதி கொடுத்தார். அப்போ அவன் யோசிச்சான், என்னப்பா நீங்க லாயரா இருக்கும் பொழுது விடுதலையாக்கினீங்க, நியாயாதிபதியா வந்துட்டீங்க, இப்போ இப்படியா இருக்கீங்களே. ஆமாப்பா, அப்போ உனக்காக என்னால் வாதிட முடிந்தது, ஆனால் இப்பொழுது உனக்காக என்னால் வாதிட முடியாது. இவர்கள் வைக்கிற வாதங்களின் அடிப்படையிலே நான் தீர்ப்பு சொல்லத்தான் வேண்டும். ஆகியனால நான் இப்பொழுது நியாயாதிபதி, உன்னை குற்றவாளி என்று சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லிவிட்டார். இயேசுநாதர் நமக்காக பரிந்து பேசும் வரை ஓகே. என்றைக்கு அதே இயேசுநாதர் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல வந்து உட்கார்றாரோ அன்றைக்கு எனக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி நினைக்காதீர்கள். நிச்சயமாக பரிந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அவர் நியாயாதிபதி, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதி. ஆகினால அவன் அப்படி பண்ணியிருக்கான், இவன் ஊழியம் பண்ணியிருக்கான், அவன் பிரசங்கம் பண்ணியிருக்கான், அவன் ஜெபம் பண்ணியிருக்கான், எந்த ஜட்ஜும் கேட்க மாட்டார். எத்தனை சட்டங்களை இவன் கடைபிடித்திருக்கிறான் என்கிற கேள்வி கேட்க மாட்டார். எத்தனை சட்டங்களை இவன் மீறினான் என்கிற கேள்விதான் எந்த நியாயாதிபதியும் கேட்பாரே தவிர. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நியாயாதிபதியாய் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இயேசு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதற்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட, நாங்கள் கேட்ட இந்த அற்புதமான தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர். எங்களை நியாயமாய் நிதானமாய் நியாயம் தீர்ப்பீர். ஒரு நாள் வரும், அப்பொழுது வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்போம். அப்பொழுது எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையை நீர் இன்றைக்கே எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த நம்பிக்கை உம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு அறையிலே நாங்கள் வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய பெயர் நீதிமான் என்று சொல்லி நீர் அறிவிப்பீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையை கொடுத்த கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். புதிய கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பிறைந்தோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Shalom. God bless you.